ஆண்கள் பக்கம் கொஞ்சம் கூட சேர்ந்து படிங்க, இன்னும் கூட கொஞ்சம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து படிங்க. ஆமென். 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்கிறோம். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஜெபிப்போம். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் இந்த பகல்களில் நம்மோடு பேசும்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காய் மனப்பூர்வமாய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அப்படி நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆண்டவர் பேசுகிறவர். ஆண்டவரே, வார்த்தை கேட்கிற எங்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக சொல்லித் தருகிறவர். ஆமென். பிரயோஜனமற்ற வார்த்தைகளை பேசுகிறவர் அல்ல, காரணம் இல்லாமல் ஒன்றையும் சொல்லுகிறவர் அல்ல. ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறபடினால, எங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடினால, எங்களோடு கூட நீ பேசுகிற தேவனா இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அண்டியோடு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாளருக்கும் இருகுறரும் உள்ளதே. இதய நினைவை வகையாளருக்கும் இருகுறரும் உள்ளதே. வேதம் பக்தரின் கீதம் சுத்தங்கள் போதும் மாதிரி தெய்வம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் தன்னம் பத்தனை தேற்றிடும் மனுஷனும். எத்தனை துன்பம் துயரம் தன்னம் பத்தனை தேற்றிடும் மனுஷனும் சத்திய வேதம். ஆண்டவரே, பள்ளத்தாக்கின் வழியாக ஆண்டவரே, இருளான நிலைமைகளிலே, போராட்டமான வாழ்க்கையில, பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து போகும்போது தேவ சத்தம் எங்களை நித்தமும் தேற்றுகிறது, எங்களுக்கு வழிகாட்டுகிறது, எங்களை பலப்படுத்துகிறது. நாங்கள் செய்வதை எங்களுக்கு அறிவிக்கிறதுக்காக ஒரு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நாங்கள் 100% நம்புகிறோம். நீர் எங்களோடு இந்த பகல்களில பேசுகிறதுக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்கிற இந்த வளாகத்து மட்டுமல்ல, இந்த வார்த்தையை கேட்கிற எங்கள் யாவருக்குள்ளும் ஆணுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தந்து ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தாரும். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட, பலனடைய, தேவனுக்காக ஓட, காரியங்களை நடப்பிக்க எங்களுக்கு கிருபை தாரும். வந்திருக்கிற எங்கள் எல்லாரையும் கருத்துல தருகிறோம். ஆண்டவர் நாம் வழி நடத்தும், இப்படி நாமத்தை உயர்த்தும், பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மிக சுருக்கமாக இன்னைக்கு சொல்ல போகிற வசனங்களை நீங்கள் நன்றாக கவனிப்பீங்கன்னா நமக்கு இது மிகுந்த ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கொண்டு வரும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அதனுடைய நம்ம வாசிக்க கேட்டதான 16வது வசனத்தில், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென். கொரிந்து சபையாருக்கு தன்னை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. தன்னோடு கூட இணைந்த சில ஊழியர்களை குறித்து சேர்த்து கொண்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. விசுவாசிகள் சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, இதுதான் உண்மை என்பதை அவர் அறிவிக்கும்படியாக தன்னை குறித்தே ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இல்ல, கவனிங்க பிரியமான தேவஜனமே, பிரசங்கத்தின் போது கவனிக்கணும். அந்த பிரசங்கத்தில் பேசப்படும் தேவனுடைய வசனங்களில், தேவனுடைய செய்திகளில் பரலோகம் வெளிப்படுத்தப்படுகிறதா, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாடி தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படும் வழிகள் அங்கே போதிக்கப்படுகிறதா என்று நம்ம இந்த சோதித்து அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும்.
அந்த வழிகளில் நடப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இப்படி அந்த வழிகளை போதனையில நம்ம கேட்டு, அந்த வழிகளை புரிந்து கொண்டு, அந்த வழிகளை அதில் நம்ம நடப்பதற்கு அர்ப்பணித்து, அதற்காக ஜெபிப்பதற்கு பலன் கேட்டு, அந்த வழியின் வழியாக நம்ம நடக்கின்ற போது நித்தியத்தை அடைவது மட்டுமல்ல, அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாகவும் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென். நிச்சயமாகவே இது ஒரு முக்கியமாய் கவனிக்க வேண்டிய ஒன்று. கவனிங்க, வேத புஸ்தகத்துல மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அது என்ன கேள்வி? வேத புஸ்தகத்துல மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்கிறார். மனுக்குலத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். அது என்ன கேள்வி என்றால், இந்த வாசிக்கப்பட்ட வசனத்தோடு இணைந்து வருகிறது அந்த வசனம். அதனால அதை வாசிக்கும் போது மத்தேயு 16:26 வாசிக்கின்ற போது, மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அன்று ஒரு கேள்வி கேட்கிறாரு. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக அவனால் என்ன கொடுக்க முடியும்? ஒரு கேள்வி கேட்கிறார். மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதையாவது அவன் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அல்லேலூயா. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்திட்டான்னு சொன்னான். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி விட்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்திட்டான்னு சொன்னா, அந்த உலகம் முழுவதும் சேர்ந்து கூட அந்த ஜீவனுக்கு ஈடாகாதது. அதனாலதான் அவர் கேட்கிறாரு, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக அவனால் என்ன கொடுக்க முடியும்னு ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. இது நீங்க அப்படியே பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா அந்த 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கொஞ்சம் லிங்க் ஆகும். ஆவியானவர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். கவனிங்க, இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற இந்த காரியங்களை சரியாக புரிந்து கொள்வோம். வேத புத்தகத்திலே மிகப்பெரிய ஒரு கேள்வி, மனுஷன் தான் ஆத்துமாவுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்கிறதே அந்த கேள்வி. இந்த 2 கொரிந்தியர் 4:16 நம்ம வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, ஏனென்றால் எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அவன் புறமான மனுஷன், உள்ளான மனுஷன், 2 மனுஷன். ஒரு மனிதனுக்குள்ள 2 மனிதர்கள். எத்தனை பேரு? ஒரு மனிதனுக்குள்ள 2 மனிதர்கள். இன்னும் கேட்டுக்கொண்டே வரும்போது இப்ப நிறைய மனிதர்கள் வருவாங்க. கவனிங்க, உங்களுக்குள்ளே 2 மனிதர்கள், உங்களுக்குள்ளே 2 நபர்களாக இருக்கிறீங்க. அப்போஸ்தலன் பவுல் அதை வேதத்துல விளங்கப்பட்டார். எப்படின்னு சொன்னா, இப்படி விளங்கப்பட்டாரு, எங்களது புறமான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன், புறமான மனிதன், 2 மனிதன் நமக்குள்ள. இதை முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. இது புரியலன்னு சொன்னா நித்திய ஜீவனுக்குள்ள போகிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். நம்ம அதை கஷ்டப்பட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம ஒரு டப்பான செய்தி கிடையாது, ஒரு லகுவான செய்தி தான். உள்ளான மனுஷன் என்பதும் புறமான மனுஷன் என்பதும் நமக்கு புரிகிற அளவு தான் இருக்குது, புரியாத ஒன்றும் கிடையாது. அல்லது சொல்லுங்களேன், கை வலிச்சதுன்னா இந்த இடத்துல மணிக்கட்டில் ஏதோ கை வலிச்சுட்டே இருக்குது, ஒரு மருத்துவர் இடத்துல போகணும் இல்லை வைத்தியர் இடத்துல போகணும்னு சொல்லி இந்த கை வலிக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒரு இடத்துல போறோம். ஆனா சில நேரத்துக்கு அந்த கை வலி எல்லாம் சரியாகுது, உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது. திடீர்னு சொல்லி மன சோர்வா இருக்குது, கடின கஷ்டமா இருக்குது, இருதயம் ஒடுங்கி நொறுங்கி போயிருக்குது, என்னன்னே தெரியல, மன வேதனையோடு இருக்குது. சில காரியங்கள் நினைச்சா என்னால நிம்மதியா இருக்க முடியல, வேதனையா இருக்கிறது, மனசு வலிக்குது அப்படின்னு சொன்னா இந்த காரியத்தை எந்த மருத்துவ இடத்திலும் கொண்டு போய் நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு மருந்து ஒன்றும் கிடையாது. இதுக்கு பேரு தான் உள்ளான மனுஷன். இதுக்கு பேரு தான் என்னது? அதை பல வார்த்தையிலும் சொல்லுவாங்க. உள்ளான மனுஷனை இருதயம் சொல்லுவாங்க, ஆத்துமான்னு சொல்லுவாங்க, உள்ளான மனுஷன் சொல்லுவாங்க, பல வார்த்தையிலையும் சொல்லுவாங்க. இப்போ அப்போஸ்தலன் பவுலை பொறுத்த வரைக்கும், ரட்சிக்கப்பட்ட தேவஜனத்தை பொறுத்த வரையிலும் இந்த காரியம் தெளிவா இருக்க வேண்டும். உள்ளான மனுஷன், புறமான மனுஷன், புறமான மனுஷன், உள்ளான மனுஷன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த தலைப்புல நம்ம சிந்திக்க போகிறோம். உள்ளான மனுஷன், இவர்களை சற்று நாம் கவனிக்க வேண்டும், நிதானமாய் புரிந்து கொள்ளணும். அப்பொழுதுதான்
எந்த மனுஷனை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று நாம் அறிந்து செயல்பட முடியும். ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு விசுவாசிக்கு, ஒரு ஆணுடைய மனிதனுக்கு உள்ள இரு மனிதர்கள் உண்டு. ஒன்று புறமான மனுஷன், மற்றொன்று உள்ளான மனுஷன். அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ளுங்க. பழைய கதை ஒன்று இப்படி உண்டு. நீங்க பிரசங்கத்தில் கேட்டிருப்பீங்க, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அந்த கதை நான் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். பழைய ஒரு கதை ஒன்று உண்டு. ஒரு முறை ஒரு இடத்துல அழுகையின் சத்தம் கேட்டது. நிறைய பேர் சேர்ந்து அழுது கொண்டிருந்தாங்க. அப்போ அங்க பார்வை தெரியாத ஒரு குருடன் உட்கார்ந்து இருந்தான். அவன் என்ன செய்தான் என்றால், பக்கத்துல ஒரு நபரை ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா பக்கத்துல ஒரு நபர் இருந்தார். என்னையா அழுகின் சத்தம், எல்லாரும் அழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்துல உள்ளவரை கேட்டார். அப்போ கேட்கும்போது அந்த குருடனுக்கு கேட்ட நபர் சொன்னாரு, ஒரு பிள்ளை மரித்து போய்விட்டது, ஒரு குழந்தை மரித்து போய்விட்டது, அதனால அழுகிறாரு என்று சொன்னாங்க. அப்போ அந்த குருடன் கேட்டான் மறுபடியும், ஐயா அந்த குழந்தை எப்படி மரித்தது என்று சொல்லி கேட்டார். அப்போ அந்த குருடனுக்கு பதில் சொன்ன அவர் சொன்னாரு, குழந்தை பால் வீக்கி இறந்து போச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்படியா, பால் வீக்கி இறந்து போச்சா? பால் வீக்கி இறந்து போச்சுன்னா அந்த பால் எப்படி இருக்குன்னு சொன்னாரு. பால் எப்படி இருக்குன்னு குருடன் கேட்டான். அப்போ கேட்டவருக்கு அந்த பக்கத்துல இருந்த நபர் சொன்னாரு, குருடனுக்கு பால் கொக்கு மாதிரி வெள்ளையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ அப்படியா, பால் கொக்கு மாதிரி வெள்ளையா இருக்குமா? அப்போ கொக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாரு. அப்போ அந்த குருடன் இடத்துல பக்கத்துல போய் கையை இப்படி வளைத்து அவங்கிட்ட கொண்டு போய் அவன் கையை வைத்து இப்படி வளைத்து மேல தடவி இப்படி காட்டினாரு, கொக்கு இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி. அப்ப குருடன் சொன்னான், ஐயா இவ்வளவு பெரித குழந்தையின் வாயில விட்டா அவன் மதிக்காம என்னையா செய்வான் அப்படின்னு சொல்லி அந்த குருடன் கேட்டான். சொன்னானா அவனுடைய புரிதல் எப்படி இருக்கு பாருங்க. சிலருடைய புரிந்து கொள்ளுதல் இப்படித்தான் இருக்குது. எப்படி இருக்குது? கேட்கிற பிரசங்கத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள முடியாம வேற வேற மாதிரி புரிந்து கொண்டு அவன் அந்த குருடனை போல சில காரியங்களை புரிந்து கொள்ளாமலே அநேகர் இருக்கிறதுனால ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது மட்டுப்பட்டு கட்டுப்பட்டு அவங்களுக்குள்ள வளர முடியாம இருக்குது. நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் புரியுது? புரியுறவங்க பார்த்தோம் சத்தமா அல்லேலூயா. கவனிங்க, இந்த புறமான உள்ளான மனுஷனை பற்றி இயேசு கூட இப்படி சொல்லியிருக்கிறார். உள்ளான புறமான மனுஷனை பற்றி இயேசு கூட இப்படி சொல்லியிருக்கிறார். அப்படி பிரசங்கத்துல நான் வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் உள்ளான மனுஷன் புறமான மனுஷனை குறித்து ஆண்டவர் கூட நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. அப்போ மத்தேயு சுவிசேஷத்துல வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இங்க வாசிக்கிறோம். வாசிங்க. புது திராட்சை ரசத்தை பழம் துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டாம். வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது ரெண்டும் பத்திரப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் அந்த 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இதை சொல்றாரு. கவனிங்க, துருத்தி என்பது இருதயம், ரசம் என்பது உபதேசம். அல்லேலூயா. இது புறம்பான மனுஷனுக்கு அல்ல, உள்ளான மனுஷனுக்குள்ள கொண்டு போய் வைக்கப்படுகிற உபதேசம். துருத்தி என்பது என்னது? இருதயம். துருத்தி என்பது இருதயம், ரசம் என்பது என்னது? உபதேசம். கவனிங்க, ரொம்ப அழகா சொன்னாரு. பழைய துருத்தியில புதிய ரசத்தை கொண்டு போய் ஊற்றினா புதிய ரசத்தினுடைய வீரியத்தன்மை அதிகமா இருக்கும், பழைய துருத்தி பட்சியா இருக்கும். அந்த ரசத்தினுடைய வீரியத்தினால புதிய துருத்தி, அதாவது புதிய ரசம் பழைய துருத்தியை கீரல் உண்டு பண்ணும், ரசமும் கொட்டி போகும், துருத்தியும் வீணாயிரும். அதனால பழைய ரசத்தை பழைய துருத்தியிலும் புதிய ரசத்தை புதிய துருத்தியிலும் வைத்தா இதுவும் பத்திரமா இருக்கும், அதுவும் பத்திரமா இருக்குன்னு சொன்னாரு. இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? நல்லா கவனிங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
அப்போ புதிய உபதேசத்தை ஆண்டு கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்ட வருகிற ஒரு தேவ பிள்ளை உலகத்தில் இருந்தது போலவே மனதில் வந்ததெல்லாம் நினைத்து கொண்டு இஷ்டம் போல நடந்து கொண்டு ஆமென் நினைக்கிற காரியத்தெல்லாம் செய்து கொண்டு அப்படியே கிறிஸ்துவுக்குள்ள ஒரு தேவ பிள்ளை வாழ்வது கஷ்டம், கடினம், முடியாது. அவர் நமக்குன்னு ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அப்படிதானே? அப்ப அவர் ஒரு உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த உபதேசத்தை நம்ம கேட்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, கர்த்தருக்காக வாழ தீர்மானம் எடுத்துட்டேன், என் மனதை அதை தாங்கிக் கொள்ளும், என்னுடைய இருதயம் அதற்கு ஆயத்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருதயத்தை புதிய உபதேசத்துக்கு நம்ம பக்குவப்படுத்திட்டோம்னு சொன்னா நமக்குள்ள போடப்படுகிற உபதேசங்கள், அந்த உபதேசத்துல நம்ம அந்த உபதேசம் நம்ம இருதயத்தை கிழிக்காது, அது நமக்கு பீறாது, நமக்கு வேதனை உண்டாக்காது, ரத்தம் வராது, நம்ம அதனால வேதனைப்பட மாட்டோம், சந்தோஷப்படுவோம். புதிய ரசத்தை புதிய இருதயத்தில் வைக்கும்போது, புதிய துருத்தியில் வைக்கும்போது பாதுகாப்பா இருக்கும், ரெண்டுமே பத்திரமா இருக்கும். ஆமென். ஆனால் அப்பா என்ன சொன்னாரு, பழைய துருத்தியில புதிய ரசத்தை ஊத்துனா என்ன ஆகும்? ஏற்கனவே உள்ள ஒரு இருதயத்தை வைத்துக் கொண்டு இயேசுவும் வேண்டும் என்று சொல்லி பழைய ஒரு வாழ்க்கையில நடைமுறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் புதிய உபதேசத்தை கேட்டோம்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். குத்துறது போல் இருக்கிறோம், கிழிக்கிறது போல் இருக்கும், இருதயம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்க நடக்கணும்னு சொல்லி, இதெல்லாம் எப்படி நடக்கிறது, இதெல்லாம் எப்படி முடியுமா, இப்படி எல்லாம் நடந்தா தான் போக முடியுமா பரலோகத்துக்கு, இது என்ன இவ்வளவு கடினமா இருக்குது உபதேசம், இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணணுமா, இவ்வளவு பைபிள் படிச்சா தான் போக முடியுமா, இப்படி சர்ச்சுக்கு வந்தா தான் போக முடியுமா, இப்படி எல்லாம் நம்ம ஈடுபட்டா தான் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுக்குள்ளே தவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? புரிஞ்சாலும் சொல்லல. அப்போ புதிய இதயம் தான் புதிய ரசத்தை ஏற்றுக்கொள்ளும் தன்மையா இருக்கு. பழைய இதயம் புதிய ரசத்துக்கு ஒவ்வாது. ஒருவேளை அப்படி ஊற்ற நினைச்சீங்கன்னா பழைய இதயத்திலே பழைய துருத்தியிலே புது ரசத்தை ஊற்ற நம்ம நினைச்சோம்னா நஷ்டம் அடைவது நாம தான். அல்லேலூயா சொல்லுங்கள. ஆமா. அப்போ ஆண்டவர் இந்த உள்ளான மனுஷனுக்காண்டியும் உபதேசங்களை நிறைய இயேசு சொல்லியிருக்கிறார். ஒரு இடத்துல சொன்னாரு, தசோபாகத்திலும் வெந்தயத்திலும் காணிக்கையும் சீரகத்திலும் கொடுத்து விட்டு அன்பையும் இரக்கத்தையும் விட்டுவிட்டால் நீங்கள் ஆமென் கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குவதற்கு சமமாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க எல்லாம் கேட்டாங்க, அப்ப என்ன செய்யணும்? எதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாதிருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? அன்பு இருக்கணும், இரக்கமும் இருக்கணும், உபதேசத்தை கை கொண்டு நடக்கவும் செய்யணும். இது கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும், ஆனா இது ரெண்டும் இருந்தா தான். அப்ப உள்ளான பாத்திரத்தை முதலாவது சுத்தமாக்கினா வெளியான பாத்திரமும் சுத்தமாயிருன்னு சொன்னாங்க. ஒரு பாத்திரத்தினுடைய ரெண்டு பக்கம் சுத்தமாயிருக்கு நம்ம விரும்புறோமா? தூக்கம் வருதா? இன்னும் கொஞ்ச நேரம் பிரசங்க கேட்டா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கவனிங்க, நீங்க பழைய மனுஷனையும் புதிய மனுஷனையும் மிங்கிள் பண்ணிடாதீங்க. பழைய மனுஷனையும் புதிய மனுஷனையும், உள்ளான மனுஷனையும் புறமான மனுஷனையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இந்த ரெண்டு மனுஷனுக்குள்ளும் சில காம்படிஷன் இருக்கும், போட்டி இருக்கும். ரெண்டு மனுஷனுக்கும் சில விவாதங்கள் இருக்கும். ரெண்டு மனுஷனுக்கும் உண்டான சில காரியம் இல்ல, வேற்றுமை ஒற்றுமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க. உள்ளான மனுஷன் புறமான மனுஷன், பழைய மனிதன் புதிய மனிதன், பழைய துருத்தி புதிய துருத்தி, இவைகள் எல்லாம் ஒரே அர்த்தமுடையவைகள். இவைகளை உற்று கவனிக்க வேண்டும் நாம் வேதத்துல. அல்லேலூயா. வேதத்துல நம்ம உற்று கவனிப்போம்னா இவைகள் நமக்கு நன்றாக தெரியும். இப்போ நீங்க எபேசியர் நிருபத்துக்கு வரும்போது எபேசி சபைக்கு எப்படி சொன்னார்னா 4ஆம் அதிகாரம் 22 இருந்து சில வசனங்களை வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 22 இருந்து சில வசனங்களை, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோச போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து கொண்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இங்க பார்க்கிறோம், பழைய மனுஷன் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷன். 22ஆம் வசனத்தில் 23ஆம் வசனம், உள்ளான உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. பழைய மனுஷன் புதிய மனுஷன். கொரிந்து சபையில சொல்லுங்க, என்ன மனுஷன்? என்ன மனுஷன்?
ஐயோ, இப்படி யோசிக்கிறீங்க? நீ சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அங்க பொருத்தியில் நினைச்சு பார்க்கிறோம். புறம்பான மனுஷன் அதுவும் ஒண்ணுதான். இப்போ வாசித்தமே பழைய மனுஷன் இதுவும் ஒண்ணுதான். அத கொஞ்சம் வித்தியாசம், செய்தி ஒன்றுதான். கொலோசியர் வாங்க, கொலோசியர்ல நான் வசனத்தை சொல்லிட்டு கீழே ஒரு சில வார்த்தை சொல்லுவோம். 3ஆம் அதிகாரம் 9-10 வாசனம். 3ஆம் அதிகாரம் 9-10 வாசனம். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. அல்லேலூயா. இங்க கொலோசி சபையில பார்க்கிறோம் பழைய மனுஷன் புதிய மனுஷன். எபேசு சபையில பார்க்கிறோம் பழைய மனுஷன் புதிய மனுஷன். கொரிந்து சபையில பார்க்கிறோம் புறமான மனுஷன் உள்ளான மனுஷன். இப்ப கவனிங்க, நமக்குள்ள நாம் ஒரு நபரா இருக்கிறோம், ஆனா நமக்குள்ள 2 மனுஷங்க தன்மைகள் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். இது ஆத்துமாவை குறிக்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறிக்கிறது. நித்திய வாழ்வுக்கு தகுதிப்படுத்திக் கொள்ளணும். நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும் உள்ளான மனுஷன். அல்லேலூயா. இது எப்படி தெரியும்? சரி, ஒரு மனிதனுக்குள்ள பழைய மனிதனுக்கு தான் அதிகமா கிரியை செய்கிறான், அல்லது ஒரு விசுவாசம் ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ள புதிய மனுஷனுடைய வாழ்வு தான் அதிகமா இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியுமா? அவன் பேசுறத வச்சு, அவன் நடக்கிறத வச்சு அவன் புதிய மனுஷனுக்குரிய வாழ்வு வாழ்றானா, பழைய மனுஷனுக்குரிய வாழ்வு வாழ்றானா, புதிய மனிதனுடைய வாழ்க்கையில அவன் நடந்து கொண்டிருக்கிறானா, அல்ல பழைய மனிதனை போல நடந்து கொண்டிருக்கிறானா, நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாதா? இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்திலிருந்து நம்ம வருவோம். அதுக்கான உதாரணத்தை பார்ப்போம். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கிறோம். 1-2 வசனங்களை ஒரு உதாரணத்தை சொல்லி அதுக்குள்ள நான் போக விரும்புறேன். மார்க்கு 8:22 பின்பு இயேசு அவனை நோக்கி 8:22 மார்க்கு 8:22 இயேசு பின்பு பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். வாசிங்க. இயேசு அந்த குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவனுடைய கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். ஒரு அளவில் சொல்லுங்க பார்ப்போம். நானும் பல நாள் இதை தியானிச்சிருக்கிறேன், பல நாள் வாசிச்சிருக்கிறேன். இப்போ கவனிங்க, இயேசு இடத்துல ஒரு குருடன் கொண்டு வரப்படுகிறான். இந்த குருடன் கொண்டு வரப்படும் போது எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிச்சீங்கன்னா வலது கரத்தை உயர்த்தி மாத்திரம் ஒரு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்ப்போம். வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம்னு மட்டும் சொல்லுவோம். சிலர்லாம் 2 கை தூக்குறாங்க, கத்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நல்லது. இயேசு இடத்துல அந்த குருடன் அவனை ஆண்டவர் குணமாக்குறாரு. குணமாக்கும்படியாக கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போறாரு. ஏன் தெரியுமா? இவங்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம். வந்த உடனே அங்கேயே தொட்டாரு, நீ போ சுகமாகன்னு சொன்னாரு. ஆனா இவனை மட்டும் வித்தியாசமா கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போறாரு. வெளியே அழைத்து கொண்டு போய் கண்ணுல உமிழ்ந்து எச்சி துப்பி நீ எதையாகிலும் காண்கிறாயான்னு கேட்கிறாரு. காண்கிறாயான்னு கேட்ட உடனே இவன் என்ன சொல்லணும்? பார்வை தெரியுது தெரியல 2 தானே சொல்லணும். ஆனா இவன் என்ன சொல்றான்? பதில் அவன் என்ன பதில் சொல்றான் பாருங்க. என்ன பதில் சொல்றான்? நடக்கிற மனுஷரை. சரி, இவன் இதுவரை கண்ணா தெரியல, இவனுக்கு எப்படி மரம் இப்படித்தான் இருக்குன்னு எப்படி தெரியும்? ஒரு கண்ணே தெரியாதவனுக்கு
மரம் இந்த ரூபமா இருக்கும், இந்த செட்டில்கள் இருக்குன்னு சொல்லி இவனுக்கு எப்படி தெரியும்? யோசிச்சு பார்த்தீங்களா? மரம் இப்படிதான் இருக்குன்னு இதுவரைக்கும் கண் பார்வையே இல்லாத பிறந்த முதல் குருடனா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு மரம் இப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி அவனுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் தெரியும்? ஒரு வடிவம் எப்படி தெரியும்? அப்ப மனிதனையும் பார்க்கிறான், மனிதனும் அப்படி இருக்கிறாங்க, மனிதனும் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றான். மனிதனுடைய ரூபத்தை அவன் தன்னை தொட்டு பார்த்ததுனால அதை கூட சொல்லலாம். ஆனா மரங்களை குறித்து சொன்னாலும் எப்படி அப்படின்னா, கவனிங்க, இவன் பேச்சிலே இவனுக்கு தெரியுது, இவனுக்கு பற்றி தெரியுது, இவனுக்கு நல்ல பார்வை இருந்துச்சு. இவனுக்கு என்ன இருந்தது? முதல்ல நல்ல பார்வை இருந்தது. ஆனா இப்ப என்ன செய்யுது? பார்வை போய் குருடாயிட்டான். ஏதோ பிரச்சனை. எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர், அவங்க மக 9th 9ஆம் வகுப்பு படிக்கும்போது கண்ணுல சில பாதிப்பு வந்தது. அவங்க அம்மா சொன்னாங்க, கண்ணு ரொம்ப நாளா வலிக்குது, உறுத்திட்டே இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு சொல்றோமா, மருத்துவமனைக்கு போலான்னு. இந்த அம்மா பிரச்சனத்தை கேட்டு 9ஆம் வகுப்புல ரொம்ப தீவிரமா அம்மா பேச்சை கேட்காம, நான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வரமாட்டேன், நான் அப்படியே சரியாகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏமா ஆஸ்பத்திரி போனாலும் ஏசப்பா தான் சுகம் தருவாரு, இப்படி கஷ்டப்படுறிய, 2 கண்ணு அப்படி வச்சுட்டு முக்கியம் கண்ணுத்தான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பிடிவாதமா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வரமாட்டேன்னு சொன்ன அந்த சகோதரி, இப்ப நிறைய பிள்ளைகள் அப்படித்தான் இருக்குது. பெற்றோருடைய வார்த்தைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க செய்யறாங்க, தங்களுக்கு தெரிஞ்சுதான் பெரிதுன்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரியும், திடீர்னு சொல்லி பார்த்தா சில நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க, கண்ணு வலிக்குது, இருளா இருக்குதுமா தெரியலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா 2 கண்ணுலையும் பார்வையை இழந்து போச்சு. அல்லேலூயா. இப்போ பார்வை இல்லாம தான் இருக்கிறாங்க, இப்ப இருக்கிறாங்க உயிரோடு. அவங்க டீச்சருடைய மகள் தான். கவனிங்க, இவன் 9ஆம் வகுப்பு வரைக்கும் பார்வை நன்றாக தெரிஞ்சது, மரம் எப்படி இருக்குன்னு தெரியும், காகத்தை பார்த்தா கருப்பா இருக்குதா, எப்படி செட்டை இருக்குன்னு அது தெரியும். ஆனா இப்ப கேட்டா எல்லாம் சொல்லுவாங்க, வீடு எப்படி இருக்குது, மனுஷன் எப்படி இருக்கலாம், மரம் எப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பார்வை கிடையாது. இப்ப இவன் ஏற்கனவே பார்வை இருந்தது, ஏதோ ஒரு சூழ்நிலையில கண்கள் 2 கண்ணும் பார்வை கெட்டு போய் முழுவதும் குருடன் ஆயிட்டான். சொல்லுங்க. இப்ப இவன் பேச்சிலே தெரியுது, இவன் ஏற்கனவே இவனுக்கு பார்வை இருந்திருக்குது. இவன் பேச்சிலே இவனை கண்டுபிடிச்சிடலாம். இவன் பழைய மனுஷன் எப்படி இருந்திருக்கிறான்? பார்வை இல்லவனா வாழ்ந்திருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஆனா இப்போ பிரச்சனை என்ன? மரத்தை பத்தி கரெக்டா சொல்றான், மனுஷனை பத்தி கரெக்டா சொல்றான். மனிதனை பாருங்க, அந்த வார்த்தையில எவ்வளவு தெளிவா சொல்றான். நான் எப்படி பார்க்கிறேன்னு சொல்றான் அவன். மனுஷரை எப்படி பார்க்கிறேன்? மரங்களை போல காண்கிறேன். மனுஷரை எப்படி காண்கிறேன்? நடக்கிற மனுஷனை மரங்களை போல காண்கிறேன். ஒரு மனுஷன் நடந்து போறான், மரம் போற மாதிரியே தெரியுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். மனுஷன் தான், ஆனா மனுஷனை அவனை பார்க்க முடியல. மனுஷன் தான், ஆனா மனுஷனை அவனை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. கவனிங்க, என்ன சரியா நீங்க புரிந்து கொள்வீங்கன்னா, இந்த அவன் பேசுறத வச்சு அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நான் புரிந்து. பழைய மனுஷனில் அவன் நல்ல பார்வை உள்ளவன், ஆனா புதிய மனுஷனா இருக்கிறான், பார்வை குழம்பி போச்சு, கண் கெட்டு போச்சு, பார்வை தெரியல. மறுபடியும் இயேசு ட்ரை பண்றாரு பார்வை வர வைக்க. பார்வை வர வைக்க ட்ரை பண்றாரு, பார்வை வர மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருது. அப்ப வந்துட்டு எதையா பாடுறா, ஏற்கனவே கண்ணு எல்லாத்தான் உனக்கு இருந்துச்சு, இப்ப பாருடா, நீ எச்சி துப்பிட்டு பாருன்னு சொல்றாரு. பாருன்னு சொல்லும் போது, ஐயா நடக்கிற மனுஷன மரங்களை போலதான் தெரியுது, ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்றான். அப்ப மறுபடியும் அவனுக்கு இன்னொரு பிரயாசப்படுறாரு. இன்னொரு பிரயாசம் எடுத்து என்ன செய்யறாரு? மறுபடியும் அவன் கண்களின் மேல கையை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இவனுடைய வார்த்தையை வைத்து இவனை யார் என்று நம்ம கண்டுகொள்ளலாம். ஒரு மனிதன் பேசுகின்ற போது அவன் பழைய மனிதன் எப்படி இருந்தான், இப்பொழுது எப்படி இருக்கிறான் என்பதை அவன் பேசுவதை வைத்து கண்டிப்பா நம்ம கண்டுகொள்ளலாம். ஆமென். இப்போ விஷயத்துக்கு வாருங்க. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யப்பட வேண்டும்? புதிதாக்கப்படணும். உள்ளான மனுஷன் எப்படி நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவது? இது எப்படி புதிதாக்கப்படுவதை நம்ம கண்டுகொள்ள முடியும்? உள்ளான மனுஷன் உங்களுக்குள்ள நல்ல பலமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்க எத்தனை பேர் உங்களுக்கு சொல்ல முடியும்? எனக்குள்ள உள்ளான மனுஷன் நல்ல பலமா இருக்கிறான்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கையை உயர்த்தி நான் சொல்றதை புரிந்து கொண்டு, எனக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனை பற்றி எனக்கு நல்லா தெரியுது,
உள்ளான மனுஷன் தெளிவுள்ளவனா இருக்கிறான், பலனுள்ளவனா இருக்கிறான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், பரலோகத்துக்கு போவான், ஆலயத்துக்கு அவன் தான் என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறான். புறம்பான மனுஷனுடைய சித்தத்தை செய்ய விடல, பேச விரும்புறத பேச விடல. உள்ளான மனுஷன் தான் என்னை சர்ச்சில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான். அவன் நல்ல பலமான மனுஷனா இருக்கிறான், நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். உள்ளான மனுஷன் எனக்குள்ள தெளிவா இருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை வைத்து ஒரு அளவில் சொல்ல பார்ப்போம். கொஞ்சம் இவ்வளவு பேர் தெளிவா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் பிரசங்கம் நல்லா ஓடுது. ஆமென் சொல்லல. சரி, உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்? வெளியான மனுஷன், இந்த மாமிசமான சரீரம். மாமிசமான சரீரத்துக்கு நம்ம சாப்பிடுகிறோம், நல்ல சோப்பு போட்டு நல்லா குளிக்கிறோம். இந்த புறமான மனுஷனுக்கு நல்ல பேஸ்ட் வாங்கி பல்ல தேய்க்கிறோம். இந்த புறமான மனுஷனுக்கு நல்ல கண்கள் தெரியணும்னு சொல்லி நல்ல ஆயின்மெண்ட் எல்லாம் வாங்கி கண்ணெல்லாம் விடுகிறோம். புறமான மனுஷன் நல்லா இருக்கணும், நல்ல ட்ரெஸ் பார்த்து தேர்ந்தெடுத்து நல்ல கடையில கொடுத்து தைத்து நல்ல ஒரு ட்ரெஸ் நம்ம போட்டு புறமான மனுஷன் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம நல்லா மெயின்டைன் பண்றோம். நல்லா தூங்குறதுக்கு நேரம் கொடுக்கிறோம், சாப்பிடுவதற்கு நேரம் கொடுக்கிறோம், வேலை செய்து சம்பாத்தியம் பண்ணுவதற்கு புறமான மனுஷனுக்கு வேலை கொடுக்கிறோம். இது எல்லாம் புறமான மனுஷனை அலங்கரிப்பதற்கும் புறமான மனுஷனை மெயின்டைன் பண்றதுக்கும் அவனுக்கு தேவையான நேரங்களை மனிதன் அவனுக்குள்ள அவனை எடுத்துக் கொள்ளுகிறான். சொல்லுங்க. உள்ளான மனுஷன் பலனடைய, உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட, உள்ளான மனுஷன் வாழ்ந்திருக்க, உள்ளான மனுஷன் சரியான ஒரு ஆயத்தமா இருக்க, உள்ளான மனுஷனை குறித்து தேவ சித்தம் அவனை குறித்து இருக்கிற திட்டங்களை அவன் அறிந்து செயல்பட, அவனுக்கு என்ன செய்யப்பட்டால் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலனடைந்து புதிதாக்கப்பட்டு பலனுள்ளவனா இருப்பான். என்ன காரியங்களை செய்தா அவன் இருப்பான். அதுதான் சொல்றாரு, என் வார்த்தையிலும் என்னிலும் நீங்கள் நிலைத்திருங்கன்னு சொல்றாரு. ஆமென். ஆண்டுடைய வார்த்தையை, வேத வசனத்தை அனுதினமும் வாசித்தா உள்ளான மனுஷனுக்கு உயிர் இருக்கும். அவன் நன்றாக வாய் திறந்து உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணினா உள்ளான மனுஷனுக்கான பலனுக்காக நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவதற்கு இந்த நாள் உள்ளான மனுஷனை புதிதாக்கப்படணுமே என்று காலையில் எழுப்பி வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி அவன் ஆராதனை பண்ணி அவனுடைய சமூகத்தில் நன்றி செலுத்துவான். அப்படி செலுத்தும் போதே காலையில ஆத்மா உயிர் அடைந்து விடும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அடுத்த நாள், நேற்று தான் ஜெபம் பண்ணிட்டோமே, போன வாரம் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டோம், போன வாரம் நல்ல பிரசங்கங்களை கேட்டோம், இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா உள்ளான மனுஷனுக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கலாம். என்னவா? கண்ணை முடித்து கொஞ்ச நேரம் யோசித்துட்டு அப்படியே ஒரு மாதிரி என்னவான் பெருமூச்சோடு கூட ரொம்ப சோர்ந்து ஒரு மாதிரி இருக்கும். 2 நாள் சாப்பாடு கொடுக்கல. ஒரு மனிதன் உள்ளான மனுஷன் வாழ முடியுமா? புறமான மனுஷனுக்கு நீங்க ஒரு 4 நாள் பட்டினி போட்டா நீங்க நடக்க முடியுமா எழுந்திருச்சு? அதுபோல புறமான மனுஷனுக்கு நீங்க விதமா செய்யும் போது உள்ளான மனுஷனுக்கு பலன் உண்டாக, நல்ல சத்துவத்தோடு இருக்க, உள்ளான மனுஷன் வாழ்ந்திருக்க, உள்ளான மனுஷனுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து உள்ளான மனுஷன் வாழ்ந்திருப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்தாதானே அவன் ஜீவனோடு இருக்க முடியும், அவன் பலனா இருக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் இயேசு ஆரம்பத்திலே சொல்றாரு, உள்ளான மனுஷன் பலனா இருக்கணும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும்னா முதல் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, உள்ளான மனுஷனுக்கு முதல் அடி எடுத்து வைப்பதற்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை பைபிள்ல இருக்கு. அது என்ன வார்த்தை நீங்க சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுங்க, என்ன வார்த்தை சொன்னாரு? இப்ப இது தெரியாம இருக்கிறதுனாலதான் நம்ம தெரிந்து கொள்ளதானே கொஞ்சம் ஆண்டுடைய வார்த்தை கேட்க தானே வந்திருக்கிறோம். அப்படின்னா ஒரு நிலையில் வச்சாக பார்ப்போம். உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதிதாக்கி கொள்ள ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, என்னையும் உங்களையும் பார்த்து வாசிங்க. 6:33 வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? புறமான மனுஷனுக்கு நான் தருவேன், புறமான மனுஷனுக்கு நான் பார்த்து கொள்வேன், புறமான மனுஷனுக்கு தேவையெல்லாம் எனக்கு தெரியும், புறமான மனுஷனை வாழ வைக்க என்னால முடியும், புறமான மனுஷனுக்கு தேவை நான் சரியா தருவேன். அப்ப நீங்க செய்ய வேண்டியது பிரியாரிட்டி, த ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி புறமான மனுஷனுக்கு கொடுக்கணுமா, ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி உள்ளான மனுஷனுக்கு கொடுக்கணுமா? நல்ல தெளிவா சொல்லுங்க பாப்போம், நல்ல தெளிவா சொல்லுங்க. ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எந்த மனுஷனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருன்னா, நீ உள்ளான மனுஷனுக்கு கொடுங்க, புறமான மனுஷனுக்கு கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்.
உள்ளான மனுஷன் என்ன செய்யணும்? நீதியையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதான் ரோமர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்து 17ஆம் வசனத்துல வாசிக்கின்ற போது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது ஆரம்பிக்கிறதே சரி ஆரம்பிக்கல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. நீதி பரிசுத்தம், இதை நாடி தினமும் ஜெபிக்கின்ற போது, நீதிக்காக பரிசுத்தத்துக்காக தேவனை தேடி, ஆண்டவரை விட்டுட்டு போனா பரிசுத்தம் வராது. ஆண்டவரை விட்டுட்டு போனா ஒரு மனுஷன் நீதியை செய்ய முடியாது. ஆண்டுடைய வேதத்தை ஒரு மனுஷன் வாசிக்கலாம், நீதி என்னன்னு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து உணர்த்தலன்னு சொன்னா நான் எங்க இருக்கணும் என்ன செய்யணும் புரியாது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து 1 யோவான்ல வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கும் போது அவர் சகலத்தையும் உங்களுக்கு போதிப்பார். சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க எல்லாம் எப்படின்னு தெரியல, நான் சொல்றேன். சபை இருந்தா ஒரு சபையில ஏதாவது கருத்துக்களை சொல்றவங்க சிலர் இருப்பாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல சபையில விசுவாசியா இருக்கின்ற போது பாஸ்டர் நல்ல ரைட் ஹேண்டா ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலத்துல நான் பாஸ்டர் நல்லா நெருக்கமா இருக்கிறதுனால இடத்துல சில விசுவாசிகள் வந்து சில காரியங்களை சொல்லுவாங்க. ஆண்கள், சகோதரிகள் அல்ல, ஆண்கள். ஒரு சில சகோதரர்கள் வந்து இந்த பிரதர் வந்து இப்படி செய்யறாரு பிரதர், நீங்க பாருங்க இந்த பிரதர் வந்து இப்படி செய்யறாரு, பாஸ்டருக்கு தெரியுமா தெரியாதா? பாஸ்டர் கிட்ட தெரிஞ்சு கூட அவனை கண்டுக்காம இருக்கிறாரு, பரவாயில்லையா அப்படின்னு சொல்றாரு. நான் யோசிப்பேன், அவர் சொல்ற காரியம் அவர்கிட்ட உண்மையா தான் இருக்கும். அவர் என்கிட்ட வந்து சொல்ற காரியம் அந்த சமூகத்தை பற்றி, ஆண்டவரை பற்றி, அப்புறம் ஊழியக்காரரை பற்றி மொத்தத்துல ஒரு ரவுண்டு கொண்டு வந்துருவாரு. கொண்டு வரும்போது வாசிக்கும் போது அதை பார்க்கும் போது தியானிக்கும் போது கரெக்டா தான் இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்லணும்னு சொன்னா, பாஸ்டர் அவரை சொல்ல முடியல, என்னன்னு தெரியல, தடையா இருக்குது. அதனால நீங்க அவர் நம்ம சகோதரர் தானே, வேற யாரும் கிடையாது. இல்லை அப்படி என்ன செய்வோம், நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு அந்த பிரதர் வீட்டுக்கு போவோம். தனியா இருக்கும்போது எங்க போவோம், அந்த பிரதருடைய வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு, பிரதர் நீங்க இப்படி செய்யறது கஷ்டமா இருக்கு பிரதர், எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குது, அதனால இப்படி செய்யாம இருங்க, நாங்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கிறதுனால நான் சொல்றோம், தவறா புரிந்து கொள்ளாதீங்க. நம்ம சொல்லலாமே, நம்ம ஜெபம் பண்ணிட்டு அப்படி போய் சொல்லலாமான்னா, சொன்னா ஏற்றுக்கொண்டாதான் ஏற்றுக்கொள்ளணும். என்ன செய்யணும், ஆண்டவர் என்ன சொன்னாரு, நேரா போய் தானே சொல்லணும்னு சொல்றாரு. ஏற்றுக்கொள்ளலன்னா அந்த மனநிலை அவனுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா கண்டிப்பா ஒரு காரியத்தை சொல்லும் போது அவன் அதை யோசித்து பார்ப்பான், நல்லா யோசித்து பார்ப்பான். இது ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, சொல்றது சரிதானா, இந்த சொல்ற காரியம் நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா, ஏற்றுக்கொள்ள வேண்டாமா, இல்ல இதை குறித்த சந்தேகத்தை நம்ம அவரிடத்துல போய் கேட்கலாம, ஏன் இதை சொல்லிருக்கீங்க எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு நம்ம கேட்கலாம. இப்படி ஆண்டவர் சொன்ன வழியில போகும்போது அது சரியா இருக்கு. அல்லேலூயா. அப்ப உள்ளான மனுஷன் பலன் அடைந்திருந்தா நேரடியா என்ன செய்வோம், கர்த்தரிடத்துல போவோம். சரியான நபரிடத்துல நம்ம போய் பேசுவோம், சரியான நபரிடத்துல காரியங்களை சொல்லுவோம். உள்ளான மனுஷன்ல பலன் இல்லாவிட்டால் புறமான மனுஷன்ல மாத்திரம் நம்ம வாழ்ந்தா சரியான இடத்துல சரியான காரியத்துல போய் கேட்க மாட்டோம். நான் புறமான மனுஷன் பலன் இல்லாத, உள்ளான மனுஷன் பலன் இல்லாம புறமான மனுஷன் மாமிசத்துல வாழ்ந்து கொண்டிருப்பான், அவனுக்கு தெளிவு இருக்காது. அதான் சொல்றேன் இல்லையா, நடக்கிற மனுஷனை எப்படி பார்த்த, மரங்களை போல பாக்குறேன், எல்லாம் தெரிஞ்ச ஆளுதான், கண் குருடாகி போச்சு. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, தெளிவுள்ளவர்களா இருங்கப்பா, ஸ்தோத்திரம். எப்படி இருங்க, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்யறான், வகை தேடி நீங்கள் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்கும்படியாக நீங்கள் என்ன செய்யுங்கள்ப்பா, சரியா இருங்க. அப்போ எங்கே ஒரு மனிதனுடைய வீழ்கை வருகிறது, இது ஒரே ஒரு வார்த்தையை நீங்க பதில கண்டுபிடிங்க. ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி எங்க வருதுன்னா, உள்ளான மனுஷனில் வல்லமை இல்லாத போது, உள்ளான மனுஷன் சரியா இல்லாத போது, சரியான காரியத்தை சரியான நபரிடத்துல பேசாத போது, சரியான காரியத்தை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாத போது, மாமிசத்துக்கு இடம் கொடுக்கும் போது, மாமிசமானது புறமான மனுஷன் அவன் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிடறான். அல்லேலூயா. அதுதான் எபேசியர்ல சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. 4ஆம் அதிகாரத்துல முன்னாடி சொல்லிட்டு தான் வர்றாரு. 4ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, ஏப்பா புறமான மனுஷன்ல முதல் நடக்கிற மாதிரி எல்லாம் நடக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு, புறமான மனுஷன்ல ஸ்தோத்திரம், நீங்கள் மாம்சத்தில் இருந்த நாட்களில் உங்க இஷ்டப்படி நீங்கள் நடந்து கொண்டது போதும்னு ஒரு கட்டளை கூட கொடுக்குறாரு. அது எந்த அதிகாரத்துல இருக்கு பாருங்க, பிலிப்பியர், அதாவது ஸ்தோத்திரம், எபேசியர்ல
நீங்கள் மனசும் மாமிசமும் விரும்பினபடி வாசிங்க 2ஆம் அதிகாரம் இருக்கிறதா? பாருங்க, இது புறமான மனுஷனை பத்தி சொல்றாரு. 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம். அங்க என்ன சொல்றாருன்னா, முன்ன உள்ள சுபாவம் வெளியான மனுஷன் எப்படி இருந்தான், அவைகளில் நீங்கள் முற்காலங்களிலே இவ்வுலக வழக்கத்தேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். அல்லேலூயா. மனசும் மாமிசமும் விரும்பினபடியெல்லாம் நடக்கிறாங்க ஒரு தேவ பிள்ளைன்னு சொன்னா, இவங்க உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கையில பலன் அடைந்து உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்ட நிலைமைக்கு இன்னும் வரல. நானும் நீங்களும் எல்லாருமே. அல்லேலூயா. இல்ல, இது தேவனுக்கு பிரியமா? நான் யோசிக்கிறேன். சொன்னாரு அவங்க சொல்லும்போது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவுது. பேதர் இடத்துல சொல்றாரு, ஆண்டவரே நீ மறிக்க கூடாது, ஆண்டவரே நீ மறிப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனசனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார். அப்ப உள்ளான மனுஷன்னா தேவனுக்கு ஏற்றவைகளையே சிந்திப்பான். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் மாம்சமான மனிதன்னா புறமான மனிதனுக்கு ஏற்றவைகளையே சிந்திப்பான். நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்ம மற்றவர்களுக்கு செய்கிற காரியங்கள், இது எல்லாம் உள்ளான மனுஷனிலிருந்து புறப்படுகிற ஒன்றா இல்ல புறமான மனுஷன்படியே நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கையா என்று பார்க்கின்ற போது, நாம் உள்ளான மனுஷன்ல நாளுக்கு நாள் பலனடைந்து வாழும் போது நாம் சோர்ந்து போக மாட்டோம். அல்லேலூயா. சோர்வு ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ளான மனுஷன்ல பலன் அடைந்த ஒரு மனிதனுக்கு வராது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே உள்ளான மனுஷன்ல பலன் அடைந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உள்ளான மனுஷன்ல நாளுக்கு நாள் பலன் அடைய வேண்டும். அல்லேலூயா. ஆமா, வேதத்துல வாசிக்கும் இன்னும் வசனம் நிறைய இருக்கு. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இந்த மனிதன் இல்லாம இன்னொரு மனிதனையும் சொல்றாரு. இதுவரைக்கும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம், உள்ளான மனுஷன், புறமான மனுஷன், பழைய மனிதன், புதிய மனிதன், புதிய துருத்தி, பழைய துருத்தி, இப்படி எல்லாம் பார்த்துட்டு வரோம். புதிய வஸ்திர துண்டு, பழைய வஸ்திர துண்டு, இதெல்லாம் பார்த்து கோடி துண்டுன்னு பார்க்கிறோம். இப்போ 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் வந்துட்டா நீங்க வேறு மனுஷனா மாறிடுவீங்க. மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, உள்ளான மனுஷனுக்குரிய வல்லமை பெற்றவர்களாக வேறு மனுஷர்களாக மாறிடுவீங்க. ஏன்னால் இந்த ஆவியானவர் வந்துட்டா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற போது நம்ம உலகத்தில் உள்ள மக்களை போல சாதாரணமாக மாமிசத்திலும் மனசிலும் யோசிக்கிற மனிதர்களை போல அல்ல, ஆவியானவர் சிந்தனைகளை நமக்கு கொடுக்கிறார். ஆமென். அதனாலதான் சொல்றாரு, ஆதியாகம புஸ்தகத்துல வரும்போது கூட, ஆதியாகம புஸ்தகத்துல போகும்போது கூட இதை பற்றி பார்க்கிறோம். 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல பார்வோன் சொல்றாரு. 41:38 ஆதியாகம புஸ்தகத்துல, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற வேறொரு மனுஷன் உண்டோ என்றான். அல்லேலூயா. ஆவிக்குரிய மனுஷனா யார் கண்டுபிடிச்சிட்டாங்க? பார்வோன் கண்டுபிடிச்சிட்டான். ஆமென். ஒரு ஆவிக்குரிய மனிதனை நீங்கள் கண்டுபிடிக்கணும். உள்ளான மனிதனா பலனடைந்தவர்களை கண்டுபிடிக்கணும். வேறு மனுஷன் தானான்னு கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பாருங்க, சவுல் வேற மனுஷனா மாறினான். ஆனா வேற மனுஷனா மாறி நல்ல பார்வையெல்லாம் இருந்துச்சு, நல்ல பார்வையோடு தான் நடந்தான். ஆனா திடீர்னு சொல்லி கண் என்ன செய்தது, அந்த குருடனுக்கு கெட்டு போனது போல இவனுடைய பார்வையில பிரச்சனையாகி மாமிசத்தையே பார்த்து மாமிசத்துக்குரிய எண்ணங்களிலே இருந்து மாமிசத்தையே யோசித்தபடினால ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டுச்சு. ஜனங்கள் போயிடுவாங்க, அதனால நான் பலியிட போறேன். ஜனங்கள் எல்லாம் போயிட்டா என்ன செய்யறது, அவங்களுக்கு பிரியமானதை செய்யணும்னு சொல்லி நான் பலியிட்டேன். தீர்க்கதரிசி சொல்ற வேலைய செய்யற வேலைய, ஆசாரியம் செய்யற வேலைய ஜனங்க போயிடுவான்னு சொல்லி நீ ஏன் செய்யற? மாமிசத்திலே தீர்மானம் எடுத்தான். அப்புறம் சொல்றான்,
இந்த ஆடு மாடுகள் இதெல்லாம் ஆண்டவர் சொன்னபடி செய்தேன்னு சொன்ன இந்த ஆடு மாடுகள் சத்தம் என் காதுல கேட்கிற ஆடு மாடுடைய சத்தம் எல்லாம் என்ன? அது ஆண்டவருக்கு பிரியமாக பலி செலுத்த கொழுமையானவர்களை கொண்டு வந்த ஆண்டு கொண்டு வர சொன்னார். அவன இது மாமிசத்திலே சிந்தித்தார். அவன் புறமான மனுஷனாக நீ என்ன செய்யற? கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சார். ராஜாவான நீங்களும் நானும் ராஜா தான். ராஜாவா ராஜா இல்லையா? ஒன்று பேதுரு 2:9 சொல்லப்படுது. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? பிரதான ஆசாரிய கூட்டமாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் என்னவா இருக்கிறோம்? பரிசுத்த ஜனமாயும் நீதிக்குரிய ஜாதிகளாயும் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, நல்லா சிந்திக்கிற ஒரு வசனத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். நல்லா சிந்திக்கிற ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார். இப்போ இவருடைய கண்கள் எப்ப கெட்டு போச்சு? சவுலுக்கு பின்னாடி போய் தேர்னா ஆண்டு கிடைச்சாரா? ஜோம் ஆண்டு பேசினாரா? எங்க பேசல. கடைசியில எங்க போனோம்? கடைசியா எதை ஒன்று அழிக்க நினைச்சானோ, எந்த குறிகாரங்களை தேசத்தை விட்டு வெளியேற்றணும்னு சொன்னானோ, எந்த அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேசத்தை விட்டு வெளியேறணும்னு சொன்னானோ, அந்த அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுவர்களையும் கடைசியா தேடி போனான். இதனுடைய காரணம் என்னன்னா விழுகை. இது மாமிசத்துல எடுக்கிற தீர்மானம். இது உள்ளான மனுஷன்ல பலன் அற்று போகும்போது உண்டாகிற ஒரு சம்பவம். அல்லேலூயா. எனவே நாம் என்றைக்குமே உள்ளான மனுஷன்ல பலன் உள்ளவர்களா இருப்போம் என்றால் புறமான மனுஷனை குறித்து அதிகமா சிந்திக்க மாட்டோம். 2 பேர் இருந்தாங்க. இயேசு சொல்றாரு, அழகா சொல்றாரு. லூக்கா சுவிசேஷத்துல அழகா சுவிசேஷத்தில் சொல்றாரு. 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் என்னென்ன பண்ணா, அவன் சரீரத்துக்கு என்னென்ன பண்ணான்னு அழகா சொல்றாரு. அனுதினமும் சம்பிரமாய் சாப்பிட்டான். அந்த 16ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷத்துல அழகா சொல்றாரு. ஒருத்தன் ஆவிக்குரிய வாழ்வு வாழ்றான், ஒருத்தன் உள்ளான மனுஷனுக்காக வாழ்றான், இன்னொருத்தன் புறமான மனுஷனையே தேய்ச்சி கொண்டிருக்கிறான். புறமான மனுஷனையே தேய்ச்சி கொண்டிருக்கிறான். 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், லூக்கா 16:19. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். போதும். இவன் புறம்பான ஒரு வாழ்வு. இவனுடைய எண்ணம், இவனுடைய நினைவு, இவனுடைய சொத்து, இவனுடைய ஆஸ்தி, இவனுடைய நம்பிக்கை, இவனுடைய விருப்பம், இவனுடைய ஓட்டம், இவனுடைய பிரயாசம் எல்லாம் மாமிசத்துக்குரியதே. என்னது? சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், நல்லா தூங்கணும். ஆமென் சொல்லுங்க. யாரு? ஐஸ்வர்யவான். நல்லா வஸ்திரம் உடுக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். 3 காரியம் தான் மாமிசம் விரும்புது. ஆமென். சரி, சம்பரமாய் வாழ்ந்தான். ஆனால் உள்ளான மனுஷன்ல பலன் உள்ளவனோ, மேல வஸ்திரம் கிடையாது, கை காலெல்லாம் பார்த்தா நல்ல சுகம் கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல தங்குவதற்கு இடம் கிடையாது, நல்ல தூக்கம் கிடையாது, நல்ல வாழ்வு என்பது கிடையாது, சமாதானத்தை பார்க்க முடியல, ஒரு திருப்தியாக ஒரு நேரம் சாப்பாடு, நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட முடியல. அவன் எச்சி சாப்பாடு கூட கிடைக்கிறது கஷ்டமான்னு நினைக்கிறான். ஆனா உள்ளான மனிதனோ தேவனை நோக்கி காத்திருக்கிறது. ஆண்டவரே நீ வருவீர், ஆண்டவரே ஒரு நாள் என்னை அழைத்து செல்வேன், ஒரு நாள் என் புறமான தேவைகளில் கஷ்டப்பட்டு கொண்டு என் வாழ்க்கையை ஒரு நாள் நீ மாற்றுவேன், என்னுடைய புறமான வாழ்க்கையில நான் பட்டுக் கொடுக்கிற வேதனைகள் என் வாழ்க்கையில ஒரு நாள் மாறும், என் வாழ்வில் இதை மாற்றுவதற்கு ஒரு நாளை நீ வைத்திருக்கிறேன். அப்போ உள்ளான மனுஷன்ல அவன் பலனடைந்து நம்பிக்கையோட காத்திருக்கிறான். உள்ளான மனுஷங்கள பலன் அடைந்து நம்பிக்கையோட காத்திருக்கிறான். அவனும் சாவான், நாமும் சாவோம். எனக்கு ஒரு காலம் வரும், மரணம். அவனும் ஒரு நாளைக்கு மறிப்பான். சரி, அவன் சாப்பிட்றதெல்லாம் அன்றைக்கு அழியும், நான் சாப்பிடாம இருக்கிறதும் அன்றைக்கு ஒழியும். அல்ல சொல்லுங்கள, அவன் சாப்பிடுவது அன்றைக்கு அழியும், நான் சாப்பிடாம இருக்கிறது அன்றைக்கு ஒழியும். 2 பேரும் ஒரு இடத்துக்கு போவோம். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னு உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் தேவனை நம்பி தரித்திரமோ, கஷ்டமோ, பாடோ, துன்பமோ, போராட்டங்களோ, எதிர்ப்புகளோ, பிரச்சனைகளோ எல்லாவற்றையும் சமாளித்து உள்ளான மனுஷனுக்காகவே வாழுகிறான். மறிக்கிறார்கள் 2 பேரும். புறம்பான மனுஷனை புறம்பான இருளிலே கொண்டு போய் போடுகிறார்கள். உள்ளான மனுஷனை, பலனடைந்தவனை மேலான இடத்துல கொண்டு போய் வைக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய மாம்சத்துக்குரிய தேவைகளுக்காக பிரசங்கிக்கப்படுது. இன்னைக்கு மாம்சத்தை பேணுவதற்காக நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுது. நானும் சொல்லுகிறேன், கொஞ்சமாவது வேண்டுமா இல்லையா நான் சொல்றேன். அதையே நான் போக்கஸ் பண்ணல. என்னுடைய போக்கஸ் வேற, என்னுடைய கோல் வேற, என்னுடைய எய்ம் வேற, நம்முடைய ஓட்டம் வேற.
நம்முடைய ஓட்டம், நம்முடைய லக்கு எல்லாமே தேவையான ஒன்று. என்னன்னு சொன்னா, நான் ஆத்துமா மீட்கப்படணும், என்னோடு கூட ஒரு கூட்ட ஜனங்கள் மீட்கப்பட்டவர்களா நித்தியத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட லக்கு தான், இப்படிப்பட்ட எய்ம் தான், இப்படிப்பட்ட கோல் தான் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டுமே. அதற்காகவே நம்ம ஓட வேண்டுமே ஒழிய மாமிசத்துக்கு அடுத்த காரியங்களை இறங்கி கொஞ்ச காலம் வாழ்கிற வாழ்க்கையை இழப்புக்கு நேரா, தேவனை விட்டு விட்டு போவதற்கு நேரா, நிம்மதியற்ற வாழ்வுக்கு நேரா நம்ம போயிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பார்வை எழுந்து போனோம். யார் பார்வை எழுந்து போனது? சவுல் பார்வை எழுந்து போனோம். நல்லா தானே இருந்தான், வேற மனுஷனா தானே மாறினான். தீர்க்கதரிசனம் சொன்னான். அப்படியே ஆவியில ஆடி புரண்டு கீழே விழுந்து அவன் ஆண்டுக்குள்ள எழும்பி அவன் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆனால் எதுக்கு இடம் கொடுத்தான்? மாமிசத்துல சிந்திக்க இடம் கொடுத்தான். கவனிங்க, ஆவியானவங்களை தொற்றிருக்கிறார். பரிசுத்த அபிஷேகத்துல நீங்க ஆராதிக்கிறீங்க, ஒரு ஆவிக்குரிய சபைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, தேவனுடைய வசனங்களை உண்மையா கேட்கறீங்க, உண்மையா பிரசங்கத்தை நாடுறீங்க. ஆமன். இதுல ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். மாமிசத்தை நோக்குகிற ஒரு காரியத்துக்கு இடம் கொடுத்துட கூடாது மனதில். அல்லேலூயா. மனசும் மாமிசமும் விரும்புகிற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோன்னு சொன்னா நம்முடைய பார்வை மங்குகிறதுன்னு அர்த்தம். நம்முடைய பார்வை மங்கினால் நம்முடைய வாழ்க்கை வேறு பக்கத்துல திரும்புகிறதுன்னு அர்த்தம். வேறு பக்கம் திரும்பினா என்ன அர்த்தம்? பின்மாற்றத்துக்குள்ள போகிறன்னு அர்த்தம். பின்மாற்றத்துக்குள்ள போனா என்ன அர்த்தம்? கண் பார்வை முழுமையாய் போய்விடுன்னு அர்த்தம். அப்படிதான் சொல்றாரு யோவான்ல. தன் சகோதரனை குற்றம் சாட்டுகிறவன் குருடனா இருக்கிறான். அவன் யாரு? தன் சகோதரனை குற்றம் சாட்டுகிறவன் குருடனா இருக்கிறான், கண் கெட்டு போனவனா இருக்கிறான். அப்போ கண் கெட்டு போன பிறகு சகோதரன் தெரியுமா, எதிரி தெரியுமா? அவன் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆமென். பழைய வாழ்க்கை இருந்தது நல்லதான், ஆனா கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? பார்வை இல்லாத போறதுனால கெட்டு போகணும். அப்ப சிந்தை, உள்ளான மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. சரி, கொஞ்சம் பாடுகள் இருக்கட்டும், பிரச்சனைகள் வரட்டும், எல்லாம் ஆண்டு பார்த்துக்குவாரு. ஒரு நாள் தானே கஷ்டப்படுவோம், இந்த ஒரு நாள் தானே நம்ம துன்பப்படுவோம், ஒரு நாள் தானே சகித்துக் கொள்வோம், ஒரு நாள் தானே அடிகுணம் வாங்கி கொள்வோம், கத்தர் பார்த்துக் கொள்வார் என்கிறதான ஒரு மனம் நமக்குள்ள இருக்கும் என்றால் உள்ளான மனுஷன்ல நம்ம உயிர் உள்ளவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, என்ன புஸ்தகம் 14:24 என்னுடைய தாசனாகிய இவன் வேறே ஆவியை உடையவன். ஆமென். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவன். ஆவியில் நிற்கிறவன் ஒரே மாதிரி தான் நிற்பான். ஆவியை பெற்றவன் ஒரே மாதிரி தான் நடப்பான். ஆவியை பெற்றவன் உள்ளான மனசனுக்குரிய காரியத்தை மட்டும்தான் தேடுவான். புறமான மனுஷனை கண் கொண்டு பார்த்தா கூட அதை பற்றி பேசவே மாட்டான். சொல்லுங்களேன். இவங்க மாமிசத்துக்குரியவங்க மாமிச கண்கள்ல பார்த்தாங்க 10 பேர். எந்த 10 பேரு? மோசே நம்பி அனுப்பினவங்க, மோசேனால தெரிந்து கொள்ளப்பட்ட சீப் லீடர்ஸ், நல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள். ஆனால் இவங்க என்ன செய்யல? மாமிசத்துல பார்த்துட்டு என்ன செய்தாங்கன்னா மாமிசமான காரியங்களிலே யோசித்து கொண்டிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மனிதன் வேறு மனிதன், இவன் உள்ளான மனிதன், இவன் புறமான மனிதனுக்குரியவன் அல்ல. அல்லேலூயா. இல்ல பாக்கியவான்கள், மழை வந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம், அதனால யோசிக்காதீங்க. மழை முடிவுக்குள்ள நம்ம போயிடும். அல்லேலூயா சொல்லுங்கள, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? புறமான மனிதன் நாளுக்கு நாள் அழிக்கப்பட்டாலும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் எனக்குள்ள புதிதாக்கப்படுகிறதுனால எனக்கு சோர்வு என்பது கிடையாது, நான் சோர்ந்து போகிறது கிடையாது. சொல்லுங்களேன். பவுலுக்குரிய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 6 எழுதுறாரு. நான் வாசிக்கும் போதெல்லாம் உட்கார்ந்து கண்ணில் இருக்கிற தண்ணி அந்த பைபிள் எழுதிட்டே இருக்கும். ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் இவ்வளவு பாடுகளை சகித்து கத்தருக்காக வாழ முடியுமான்னு சொல்லி எப்படி யோசிப்பேன். அடிகள், துன்பம், பசி, பட்டினி, தரித்திரம், வேதனை, துன்பம், கைவிடப்படுதல், வஞ்சித்தல், ஏமாற்றப்படுதல், துரோகமான பேச்சு, எத்தனை காரியங்கள், அத்தனைக்கு நடுவிலும் சரீரத்திலும் புறமும் அவன் படுகிற வேதனைகள் நடுவுல எத்தனையும் சொல்லுகிற மனுஷன் தான் சொல்றாரு, நான் சோர்ந்து போகிறதே கிடையாது. ஏனென்றால் ஆவிக்குரிய மனிதன். யாரு இவன்? ஒரு ஆவிக்குரிய மனிதன். நம்முடைய பார்வையை அடிக்கடி சரிப்படுத்திக் கொள்ளணும். நம்ம ஆவிக்குரியவர்கள். நம்ம யாரா இருக்கிறோம்? ஆமா, நம்ம போகிற பாதை ஆவிக்குரியது, நம்ம அழைத்தது ஆவிக்குரிய வாழ்வுக்கு. நமக்கு இருக்கிற லக்கு பரலோகம். அந்த பரலோகத்தை பார்க்கிற பார்வை நமக்கு இருக்கணும். எப்போதுமே சௌர்களா பார்க்கணும், நண்பர்களை பார்க்கணும், நேசிக்கக்கூடிய மக்களை கண்டுபிடிக்கணும், எதிரிகளை கண்டுபிடிக்கணும், சத்துருக்களை கண்டுபிடிக்கணும். நம்ம இப்படி எல்லாம் ஞானமா நடந்தாதான் சரியான போய் சரியான இடத்துக்கு சேர முடியும். அல்லேலூயா.
ஒரு உதாரணம் நான் சொல்றேன். மனிதனுடைய சிருஷ்டிப்புல 4 விதங்கள் உண்டு. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ உள்ளான மனுஷன், புறமான மனுஷன், பழைய மனுஷன், புதிய மனுஷன், வேற மனுஷன், வேற ஆவி, இப்படி எல்லாம் நம்ம பார்த்து கொண்டே வரணும். மனிதனுடைய படைப்புல ஆண்டவர் 4 விதமாக ஒரு மனிதனை 4 மெத்தடுன்னா என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? முறை, விதம் முறை. மனிதனை தேவன் படைக்கும் போது 4 விதங்களிலே ஆண்டவர் மனிதனை படைத்தார். அது என்னது? மண்ணில் மட்டும்தான் மனுஷனை படைச்சான் நம்ம இதுவரைக்கும் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா வேதத்திலே சொல்லப்படுது. ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் முதல்ல வாசிக்கின்ற போது என்ன வாசிக்கிறோம் என்றால், வேதம் ஆதாமை மண்ணினாலே உருவாக்கி நாசியிலே சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். முதல் மனிதன் ஆதாம் நேரடியாக மண்ணிலிருந்து மனிதனாய் படைக்கப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவதாக ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது, அவனுக்கு நித்திரை வர வைத்து ஆதாமுக்கு விலா எலும்பை ஒன்றை எடுத்து மனுஷியாக உருவாக்கி மறைமுகமாக மனுஷனுக்கு உள்ள இருந்து ஒரு மனுஷியை தேவன் உருவாக்கினார். இது வித்தியாசமான சிருஷ்டிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. இது 2வது விதம். 3வது லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 27-31 வசனங்களில் மரியாள் இடத்துல கன்னி பெண்ணிடத்துல பரிசுத்த ஆவியினால ஆமென் நிரப்பி அவளிடத்துல ஒரு ஆண் மகனை இயேசு கிறிஸ்துவை பிறக்க வைத்தார். இது 3வது விதம் மனிதனை தேவன் சிருஷ்டிக்கிறது இல்லை. அல்லேலூயா. இன்னொரு விதம் இருக்குது. ஆதியாகமம் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலும் ஆதியாகமம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களிலும் இயற்கையாகவே மனிதனை ஆண்டவர் தாமே ஆணையும் பெண்ணையும் படைத்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று படைத்தார். ஆமென். ஆண்டுடைய சிருஷ்டிப்புல 4 விதம் இருக்குதுங்க. சிருஷ்டிப்புல தேவனுடைய படைப்புல ஒரே மாதிரி கிடையாது. மண்ணினால அவரை சிருஷ்டித்தார். ஒரு மனிதனுக்குள்ள இருந்து இன்னொரு மனிதனை சிருஷ்டித்தார். ஒரு மனுஷிக்குள்ள இருந்து இன்னொரு ஆண் புருஷனுடைய மனுஷன் உறவு இல்லாமலே ஒரு கிறிஸ்து தேவ குமாரனை உலகத்துல சிருஷ்டித்தார். இதெல்லாம் தாண்டி இயற்கையாகவே ஒரு ஆணையும் பெண்ணையும் வைத்து இந்த பூமியில மனுக்குலத்தை பெருக்க பண்ணினார். மனிதனை படைக்கிறதுல எத்தனை வித்தியாசங்களை ஆண்டவர் கையாண்டார் பாருங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட மனித வாழ்க்கையில உள்ளான மனிதன் புறமான மனிதன் என்பதை நம்ம தெரியாம வாழக்கூடாது. இயேசு உள்ளான மனிதனுக்கு ஆகத்தான் வந்தார், சிலுவையில மரித்தார். உள்ளான மனிதனுக்காக தான் இயேசு பாடுபட்டார். நம்முடைய ஆத்மாவை குறித்து அறிவில்லாமல் இருப்பது கூடாது. நம்ம எல்லாரும் ஆத்மாவை குறித்து உள்ளான மனிதனை குறித்து நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா? அல்லேலூயா. என் ஆத்மா புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்குதா? என் ஆத்மா அல்லது என்ன புதிதாக்கப்பட முடியாதபடி ஆமென் இரும்பு தோய்ந்து என்ன செய்யும்? இரும்பு என்ன பிடிக்கும்? துரு பிடிக்கிறது போல ஆத்மா துரு பிடித்து ஆத்மா பலனற்று ஆத்மா பிரகாசம் இல்லாமல் ஆத்மா மனிதன்ல வல்லமை இல்லாமல் நானும் நீங்களும் இருக்கிறோமா என்று நம்ம ஆராய்ந்து பார்த்து உள்ளான மனிதனை பலப்படுத்திக் கொள்ள, உள்ளான மனிதன்ல நம்ம வல்லமையாய் பலப்பட பேசுகிற 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல தான் வாசிக்கிறோம். பேசுகிற ஆரம்பத்துல கர்த்தரிலும் அவர் சத்துவ வல்லமையில் நீங்கள் பலப்படுங்கள். அது ஆவியில பலப்பட வேண்டியது அவசியம். ஆமென். ஆமா, நமக்கு ஆசை இருக்கு, வாஞ்சி இருக்கு. ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்க பலப்படணும்னா தினமும் பைபிள் படிக்கணும். நல்ல வாய்ப்பு கிடைக்குமோ ஆலயத்துல கூடி கூடி ஜெபிக்கணும். ஒரு காரியத்தை விட்டுவிடக்கூடாது. ஏன் உங்களுக்கு சோர்வு தெரியுமா? ஏன் உள்ளான மனுஷன் பலனற்று இருக்கிறான், உற்சாகம் உள்ளது தெரியுமா? நீங்க வேதத்தை அதிகமாய் கேட்கறதுல குறைக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும். நீங்க சோர்வுற்று இருக்கிறவங்க இந்த வசனத்துல இப்போ என்ன செய்றீங்க? ஆர்வம் குறைவா இருக்குது. அதனாலதான் ஆத்மா பலவீனம் அடையுது. உள்ளான மனுஷன் பலவீனம் அடைகிறான். ஆகவே அதிகமா வேதத்தை கேட்க, அதிகமாய் ஜெபிக்க, கூடி வருதலை, சபை கூடி வருதலை அதிகமாய் கூடி வர, ஆமென், அதிகமாய் கர்த்தரை ஆராதிக்கிற இடங்களில சேர்ந்து கொள்ள, வேத வசனங்களை தியானிக்கிற இடங்களில் அதிகமாய் சேர்ந்து தியானிக்க நம்ம செய்வோம் என்றால் கர்த்தருடைய மகிமை வேறு மனிதனாக நம்ம மாற்றின தேவன் நிச்சயமாகவே ஆமென் புதிய மனிதனாய் மாற்றின தேவன் புதிய மனிதனாகவே உள்ளான மனிதனுக்குரிய வாழ்க்கை தந்த தேவன் உள்ளான மனிதனுக்குரிய வாழ்வுக்காகவே நம்மை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஒரு சம்பவம் உண்டு, நான் அதை சொல்லி ஜெபம் பண்றேன். அண்டக்காக்கை என்று ஒன்று இருக்கு, தெரியுமா? அண்டக்காக்கை. அண்டக்காக்கைன்னா என்ன? காகத்திலே இது கொஞ்சம் வித்தியாசமான குணம் உள்ளது. அண்டக்காக்கை. இந்த அண்டக்காக்கை ஒரு குளத்தில அருகில நத்தைகளை பசியோடு உட்கார்ந்து கொண்டு நத்தைகளை தேடிக்கொண்டிருந்தது. நல்ல கவனிங்க. அண்டக்காக்கை எதை தேடிக்கொண்டிருந்தது? நத்தைகளை தேடிக்கொண்டிருந்தது.
ஒரு அன்னப்பறவை வந்து அழகாக அந்த குளத்தில் நீந்தி கொண்டிருந்தது. அப்போ அந்த வெள்ளை நிற காகத்தின் கண்கள், அதாவது அண்ட காக்கையினுடைய கண்கள் கூச்ச பார்வையோடு இவ்வளவு பிரகாசமா என்று வியப்போடு அந்த பறவைக்கு அருகில போய் பார்க்க ஆரம்பித்தது. அப்போ நீ எங்க இருந்து வரன்னு சொன்ன உடனே அந்த அன்னப்பறவை பார்த்து அன்னக்காக கேட்குது, நீ எங்கிருந்து வர அப்படின்னு சொன்ன உடனே நான் பரலோகத்திலிருந்து வரேன் அப்படின்னு சொன்னது. எது? அன்னப்பறவை. அப்போ நான் பரலோகத்திலிருந்து வரேன். அப்போ மிகவும் பிரகாசமா இருக்கிறதுக்கு, பரலோகத்தில் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரகாசமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியமா கேட்குது. அப்போ அன்னப்பறவை சொல்லிச்சு, ஆமா, அங்க 12 ரத்தனங்களால் முத்துக்களாலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்குது அந்த பரலோகம். வீதியெல்லாம் பொன் தங்கமயமா இருக்கிறது, அங்கே இருந்தாலே பயங்கர பிரகாசம் அடைந்துருவோம் அப்படின்னு சொல்லி பரலோகத்தை பற்றி வர்ணித்து அன்னப்பறவை பேசினது. அல்லேலூயா. அப்போ உயர்த்தி விவரித்து பேசிக் கொண்டிருந்த அன்னம் காகம் இடையில் நிறுத்திட்டு சொல்லிச்சு, அங்கே நத்தையெல்லாம் இருக்குமான்னு கேட்டுச்சு. அந்த காகம் என்ன கேட்டுச்சு? அந்த நத்தெல்லாம் கிடைக்குமா இருக்கு. இதனுடைய என்ன சொல்றதே எனக்கு புரியல. இந்த அன்னக்காக்கினுடைய புத்தி அந்த பரலோகத்தை பற்றி இவ்வளவு கேட்டுட்டு பரலோகத்துல நத்த கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா உங்க என்ன சொல்றது? அநேகருடைய எண்ணங்கள் இப்படிதான். பாவ எண்ணங்களோடு பரலோகத்தை சோதரிக்க முடியாது. கீழ்ப்படியாமையோடு கூட பரலோகத்துக்கு போறது கஷ்டம். சிலர் இதை பாராட்டுறாங்களாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல இதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வெளியே போறாங்க. 21ஆம் வசனம் 6:21 பாருங்க. பரலோகத்தை ஏன் இழக்கிறாங்கன்னா, ஸ்தோத்திரம், எதை பாராட்டி? மேல 6ஆம் அதிகாரம் சரி 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல என்ன வாசிக்குன்னா, சிலர் இதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள், கிருபையானது உன்னுடனே கூட இருப்பதாக என்று சொல்றாரு. தீமோத்தேயுவே, உன்னிடத்துல உபயோகிக்கப்பட்டதை காத்துக்கொள். சீர்கேடான வீண் பேச்சு, ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்கள், பண ஆசை, சில காரியங்கள் எல்லாம் இருக்குது. வீண் பேச்சு, விபரீதமான காரியங்கள். உன்னிடத்துல நீ ஒப்புவிக்கப்பட்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ள சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நீ தப்புவிக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீ கெட்டு போனவங்க எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, நான் பேரெல்லாம் சொன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இடத்துல போய் உட்காந்து பேசுவாங்க. ஆவியானவர் சொல்லுவார், நானும் சொல்லுவேன், உங்க ஐக்கியத்தை குறைச்சிருங்கன்னு சொல்லுவேன். குறைக்கவே மாட்டாங்க. கடைசியா என்ன செய்வாங்கன்னா, விசுவாசத்தை விட்டு வழுவி பிசாசு கொடுக்கிறதான ஆலோசனை கேட்டு அவன் மாமிசத்துல விழுந்து சுய இஷ்டமான காரியத்துல விழுந்துருவாங்க. தேவன் சொன்ன ஒரு திட்டம் இருக்கும், தேவன் நமக்கென்று வைத்த ஒரு பாதை இருக்கும், நமக்கென்று தேவன் வைத்திருக்க ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அதை விட்டுட்டு மனசீக ஆலோசனை கேட்டு மாமிசத்துல விழுந்து போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சிலர் இதை பாராட்டுவாங்க. வீண் பேச்சு பேசுற இடத்துல நிக்க கூடாது. அவனுடைய பிள்ளைகள் இல்லாம தேவையில்லாத ஜனங்கள் இடத்துல தேவையற்ற காரியங்களை பேசும்போது நம் விசுவாசத்தை குலைத்து விடுவாங்க, நம்மையும் திசை திருப்புவாங்க. அதனால நம்ம இருக்க வேண்டிய இடம் அதிகமாய் பலனடைந்து, உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலனடைந்து, நாளுக்கு நாள் புதிதாக்கி கொண்டு நம்ம ஓட வேண்டும் என்றால் நாம் நம்முடைய எண்ணங்களை சீர்படுத்தி கொண்டு கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை வைத்துக் கொண்டு நமது சரியான நிலைமையில நம்ம ஓடுவோம் என்றால் நமக்கு நித்திய மகிமை உண்டு, பரலோகம் உண்டு. அதற்கு பலனடைந்த மனிதர்களா நம்ம தகுதி பெற்றவர்களா நிற்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்போம். அதற்காகவே நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒன்னு செய்திக்குள்ள போகாம மேலோட்டமாக சில காரியங்களை சொல்லிக் கொண்டு வராங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கும் போது மறுபடியும் அந்த வசனத்துக்கு வருவோம். என்ன வாசிக்கிறோம்? ஆனபடியினாலே நாங்கள் என்ன செய்வதில்லை, சோர்ந்து போகிறதில்லை. அவன் எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் என்ன செய்வதில்லை, அவன் புதிதாக்கப்பட்டு இருக்கிறது, பலன் உள்ளதா இருக்கிறது, சோர்ந்து போகிறது இல்லை. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அப்படித்தான் தொடங்குறாரு. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகி நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதனால சோர்ந்து போகிறதில்லை. அப்ப இது சோர்வுற காரியங்களை ஆவியானவர் சொல்றாரு. நாங்கள் இதெல்லாம் காண்றதுனால சோர்ந்து போகிறது கிடையாது. எதை கண்டு நாங்கள் சோர்ந்து போகிறது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு உள்ளான மனுஷனும் தெரியும், புறமான மனுஷனும் தெரியும், பரலோகம் இருக்குன்னு தெரியும், நரகம் இருக்குன்னு எனக்கு தெரியும்.
அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு எல்லாமே தெரியும், அதனால நான் சோர்ந்து போகிறது இல்லை. முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கிறோம்? புறம்பான வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? மத்திய சுவிசேஷம் 25வது அதிகாரம் 30வது வசனத்தில் புறம்பான மனிதன், அந்த புறம்பான வாழ்வுக்கு, புறம்பான மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஆண்டு சொல்றாரு, பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். 25:30 மத்திய 25:30 பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே இவனை கொண்டு போய் புறமான இருளிலே போடுங்கள். புறமான வாழ்க்கை வாழ்ந்தவன் புறமான இருளுக்கு போவான். எல்லாரும் சொல்லுங்க பாப்பா, முடிச்சிருவோம். புறம்பானதையே முக்கியத்துவப்படுத்தி வாழ்றான்ல, உள்ளான மனுஷனை முக்கியத்துவப்படுத்தி வாழாமல் புறம்பான மனுஷனையே சார்ந்து வாழ்றான்ல, அவனை கொண்டு போய் ஆண்டவர் புறமான இருளிலே போடுவான். சபைக்குள்ள இருந்தவன் தான். அது சொல்லல, இதான் கஷ்டமா இருக்கு நமக்கு. சபைக்குள்ள இருந்தவன் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க என்ன செய்யல, நான் எப்போ பசியா இருக்கும் போது பார்த்தேன், எப்போ நீங்க தாகமா இருக்கும் போது பார்த்தேன், எப்போ நீங்க அண்ணினா இருந்து என் வீட்டுக்கு வந்தீங்க உங்களை கண்டேன், எப்போது ஜெயிலுக்குள்ள இருந்தீங்க நான் உங்களை வந்து விசாரிக்கல, எப்போது படுகையில் இருந்தீங்க உங்களை வந்து பார்க்கல, இப்படி சொல்லி மாமிசத்திலே வாழ்ந்து ஆவிக்குரிய காரியங்களை எண்ணமே வைக்காதவன், புறம்பான மனிதனால் வாழ்ந்து, மாமிசத்துக்காகவே வாழ்ந்து, மாமிசத்திலே சிந்தித்து, மாமிசத்திலே யோசித்து, மாமிசமானவர்களோடே கூடி, மாமிசத்திலே விழுந்து, மாமிசத்திலே இருந்ததுனால புறம்பான வாழ்க்கை வாழ்ந்தபடினால் புறம்பான இருளிலே கொண்டு போய் போடப்பட்டான். ஆமென். ஆகவே 22:13 8:12 புறமான இருளை பற்றி ஆண்டு சொல்றார். மத்தியில வாசிக்க வேண்டாம். இப்போ உள்ள வரணும், புறமானதை விட்டு உள்ள வருவோம். 2 வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். உள்ள வருவோமா? சங்கீத புஸ்தகம் 45வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, 45வது சங்கீதம் 13வது வசனம், ராஜகுமாரத்தி உள்ளாக, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எங்க சத்தம் வரலையே, எவ்வளவு பேருடைய சத்தம் எப்படி வந்திருக்கணும்? உள்ளாக என்ன, எங்க ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண என்ன உள்ளவள், பூரண மகிமை உள்ளவள், உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். இவங்க உள்ள வந்து எப்படி அழியாத அலங்கரிப்பா இருக்கிற, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற, ஆமென், அதுவே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விளையேற பெற்றது. ஆமென் சொல்லுங்களேன். உள்ளாக, எங்க உள்ளாக, புறமான அலங்கரிப்பு இல்ல, உள்ளாக. புறமான மனிதன் அழிவான். நானும் வந்து 16 வயசுல உள்ள போட்டோ எடுத்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, 2 வயசு குழந்தையா இருக்கும் எடுத்து பார்த்தா ஆச்சரியமா இருக்குது, 35 வயசுல பார்த்தா ஒரு ஆச்சரியமா இருக்குது போட்டோ, 40 வயசுல எடுத்து போட்டோ பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, 50 வயசுல ஒன்று பார்த்தா, அப்படியே பார்த்து வரும்போது ரூபம் மாறிக்கொண்டே வருது. எத்தனை ஸ்தோத்திரம். ரூபம் என்ன செய்யறது? புறமான மனுஷனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து மாறிட்டே இருக்குது. மாறி வயதாகின்ற போது அந்த ரூபம் முழுவதுமே, அந்த அழகு முழுவதுமே, அந்த கவர்ச்சி முழுவதுமே, அந்த என்னது செழிப்பு முழுவதுமே அப்படியே மாறிக்கொண்டே இருக்குது புறமான மனுஷன். ஆனா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். உள்ளான அழகு என்னன்னா சாந்தம். ஒருத்தர் பேசுன உடனே அடுத்த வார்த்தை எகிரி வந்து நிற்கும். நீ என்ன அதை சொல்ற, நான் அதை சொல்றேன். பிரைஸ்லாம் சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த வார்த்தை வரும். ஆனா சாந்தம் அப்படி இருக்காது. என்ன செய்யும்? சொல்லிட்டீங்களா, சரி சொல்லிட்டு போங்க. எப்படி நீ பேசிட்டியா, பேசிட்டு போமா, நீ சொல்லிட்டீங்களா, நீ சொல்லிட்டு போங்க, கத்திர பார்த்துக்குவாங்க. அல்ல சொல்லுங்க. எப்படி நீ சொல்லலாம்? இது என்னது? சாந்தமுள்ள ஆவி இல்லை. என்ன ஆவி? நீ எப்படி சொல்லலாம்? என்னை பத்தி போற, எங்களை பத்தி அவங்க சொல்றதுக்கு தான் விசுவாசம் அவங்கள வச்சிருக்கிறாங்க. நீ ஏன் சாந்தத்தை இழக்கிற? தோத்துறோம். அல்ல சொல்லுங்க. ஒரு சிரிப்பு, புன் சிரிப்பு, ஒரு மௌனமா, அது ஆண்டவருக்கு தெரியுமில்ல, அவர் பார்த்துக்குவாரு. அப்படி உங்களால ஏன் சொல்ல முடியல? உள்ளான மனுஷன்ல பலம் இருந்தா தானே சொல்ல முடியும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. உள்ளான மனுஷன் ஆண்டவருக்கு தெரியும்பா, நீ பேசாம இருப்பா, அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிடுவோம். 2 வார்த்தை கூட பேச வேண்டாம். அடுத்து அப்படியே உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஒரு வார்த்தை கூட சொல்லு. ஏன் இயேசுவுக்கு தெரியாதாயா? எல்லாம் தெரியும், நீங்க போங்க, நாங்க பார்த்துக்கிடுவோம். உங்களுக்கு ஏன் டென்ஷன் ஆகுதுன்னு கேட்கிறேன். புறமான மனுஷன் எதுக்கு நீங்க உள்ளான மனுஷன் தான் நீங்க இருக்கிறீங்க.
அந்த ஒரு டென்ஷன்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம். சிரிச்சுட்டே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. சிரிச்சுதானே சொன்னாரு. நீ பைபிளை நீ வாசிப்பீங்கன்னா மூல மொழிபெயர்ப்புல அல்லது நல்ல சரியான டிரான்ஸ்லேஷன்ல உங்களை குறித்து தவறாக யாரும் பொய்யாய் குற்றச்சாட்டுகளை தவறான காரியங்களை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். களி கூறுங்களா? எப்படி இப்படியா சொன்னாங்க? அல்லேலூயா. இன்னொரு ரெண்டு சொல்லட்டும் அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன போச்சு சொன்னாதான் என்ன அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனப்பக்கம் உங்களுக்குள்ள வரணும். அப்படின்னா உள்ளான மனுஷன்ல வல்லமை இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளான மனுஷன்ல வல்லமை இருந்தா நீங்க ரொம்ப சாந்தமா ஒரு சிங்கம் மாதிரி அப்படியே காற்றுல மெதுவா அடி எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பா வைக்கிற ஒரு அப்படியே போவீங்க. உங்களை யாரும் எது சொன்னாலும் நீங்க தடதடன்னு திரும்பி பார்த்து ஓடுறவங்களா இருக்க மாட்டீங்க. அல்ல சொல்லுங்களேன். இந்த பயம் அதிருப்தி அப்படி இருந்தாதான் அது ஏன் சொல்றேன்னா புறமான மனுஷன் இருக்கிறவனுக்கு அந்த அதிருப்தி இருக்கும். புறமான மனுஷன்ல மாம்சீக சிந்தனை இருக்கு. அவன் அதை சொல்லிட்டானா நான் இதை சொல்லணும். அவங்க அதை அப்படி சொன்னாங்கல்ல நான் பதில் கொடுத்தா தான் நல்லது. நீங்க பதில் கொடுத்து என்ன செய்ய போறீங்க? சாதி செய்வீங்களா? நீங்க கொஞ்சம் அமைதியில் உள்ள ஆவி உள்ள சாந்தம் உள்ள ஆவி கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா அப்படித்தான் வச்சிருக்காருங்கள. என்னென்னவோ சொன்னாங்க. ஏசு அப்படியே கேட்டு என்னுடைய தாசனை இல்லாமல் குருடன் யார்? என்னுடைய தாசனை இல்லாமல் செவிடன் யார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியில ஆண்டவர் இயேசுவை பற்றி சொன்னார். இவன் உம்மை போல விபச்சாரத்தினால பிறந்தவன் அல்ல, உம்மை போல நான் பொய்யான தீர்க்கதரிசி அல்ல, உம்மை போல சாத்தானை கொண்டு நான் சாத்தானை துரத்தவில்லை. இப்படி எல்லாம் தூசிக்கிற நேரத்துல ஆண்டவர் ஜென்டிலா போனார். அப்படியா? சொல்லு ராஜா சொல்லு, நான் போறேன், என் கதையை பாக்குறேன். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. செய்யாதவங்களுக்கு ஏமா கஷ்டம் வருது? அப்போ ஆவியில அமைதி, உங்க சிந்தையில ஒரு பீஸ்ஃபுல் மைண்டு. சிந்தையில எப்போதுமே பீஸ்ஃபுல்லா இருங்க. அவைக்குரிய பிள்ளைங்க ரொம்ப பதற்றப்படாதீங்க. அவைக்குரிய பிள்ளைங்க என்ன, நம்முடைய வாழ்க்கை என்பது இன்றைக்கு தோன்றி நாளைக்கு மறைகிற, இன்றைக்கு பெய்த மழையில நாளைக்கு முளைத்து அடுத்த நாள் மறைகிற காலான் அல்ல. ஆத்ம மீட்பு அருமையானது, இது முடிவு பெறாதுன்னு சங்கீதம் 49 நம்ம வாசிக்கிறோம். ஆத்ம மீட்பு அருமையானது, இது முடிவு பெற யுகா யுகமா நம்முடைய ஜீவன் வாழும். இயேசுவின் ரத்தம் அந்த வாழ்வுக்கு நம்ம அழைத்திருக்கு. என்ன சொன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. துன்பப்படுத்தினா ஜெபம் பண்ணுங்க, துன்பப்படுத்தினா சந்தோஷமா இருங்க. இப்படி இருக்கின்ற போது இது எதுக்காக நான் சொல்றேன்னா புறம்பான மனுஷன்ல நீங்க என்ன இல்ல வாழ்கிறவர்கள் அல்லன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். நீங்க புரிந்து கொண்டு நான் நினைக்கிறேன். உள்ளான மனுஷன்ல பலன் இருந்தா நம்ம எப்படி வாழ்வுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம அழைத்திருக்கிறார். புறமான மனுஷன்ல ஒரு சின்ன கஷ்டம், ஒரு வியாதி, ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல் இதெல்லாம் வந்து ஊருக்க வேண்டாம். இது வரும் போகும். மாமிசம் இருக்கும் வரைக்கும் அதுல நோவு இருக்கும். அதை பற்றி நான் கண்டுக்க மாட்டேன். இது வரையசமா மாத்திடுவீங்க. விசுவாசம் அல்ல சொல்லிக்கல. அந்த கை சரியாயிரும், தலைவலி சரியாயிரும், கண்ணு சரியாயிரும். இது வரும் போகும். விசுவாசம் சரியாயிரும். அவன் சொல்லுங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும். ஏன்னா நீ தேவனை விசுவாசிக்கிறபடி. அதாவது சொல்லுங்க. நீ பயப்படாத. உங்களுக்கு இருக்கிற சோர்வை கண்டு நீங்க தளர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு தேவைகளை கண்டு நீங்க அதிருப்தி அடையாதீங்க. என்ன செய்வேன் கர்த்தர் செய்வான்னு சொல்லுங்க. உங்க தேவைகள் சந்திக்கப்படும். முழங்கால் படிடுவோம். புறமான மனுஷனுக்கு முக்கியத்துவம் அல்ல. என் வாழ்வு என் தேவனுக்குள்ள நித்திய வாழ்வு. என்னுடைய உள்ளான மனுஷனுக்கு நான் பயப்பட மாட்டேன், அதிருப்தி அடைய மாட்டேன். ஆண்டவரே உள்ளான ஆவியில பலனடைந்த ஒரு மனுஷனா நான் நினைப்பேன். கர்த்தருக்காக நான் ஓடுவேன். 1000 காலத்து பயிர் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே 1000 யுகா யுகமான ஆண்டுகளால் வாழக்கூடிய வாழ்வு மகிமை உள்ளதா இருக்கணும் சொல்லி எல்லா வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நீ விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சோர்ந்து போகிறது